பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நைலாக் மான்ஸ்டர்ஸ் நம்ம உலகத்தை ஆக்கிரமிச்சாங்க. ஆனா சமுராய்ஸ் தலைமுறைகளை தொடர்ந்து வர பவர் சிம்பிள்ஸ் மூலமா அவங்கள தோக்கடிச்சாங்க. தீய சக்தி நைலாக் மறுபடியும் எழுந்து பூமியை அழிக்க வருது. அதிர்ஷ்டவசமா புதிய தலைமுறை ஹீரோஸ் தடுக்க வந்துட்டாங்க. அவங்க தான் பவர் ரேஞ்சர்ஸ் சமுராய்ஸ். வழக்கமா எப்பவும் எமிலி தான் விழுவா. ஆனா ஸ்வாட் கையில இருந்தா அவ வேற மாதிரி இருக்கா. மைக்குக்கு அவ சிலதை கத்து கொடுக்கலாம். என்ன பயங்கரமா அடிபட்டுருச்சா? எங்க காட்டு? தானே விடு, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய் இந்த புடி ஃப்ரோசன் பீஸா. இது ஒரு ஐஸ் பேக் மாதிரி. சின்ன வயசுல நான் நிறைய விழுந்து அடி வாங்குவேன். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இரு உனக்கு இல்ல வேணாம், தேங்க்ஸ். சொன்னா கேளு, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மைக். இத வச்சா வலி போய்டும் மைக், சொன்னா கேளு. எமிலி நல்லா இருக்கியா? பட்டாணில செதறிடுச்சு. நான் ஒரு சரியான சொதப்பல் கேஸ். அதெல்லாம் இல்ல, நீ நல்ல வேலை தான் பண்ண. என்ன மன்னிச்சிரு எமிலி. இல்ல, இதெல்லாம் என்னோட தப்பு தான். நான் லூசு மாதிரி பண்றல. எப்பவும் எல்லாத்தையும் சொதப்புறேன். ஐம் சாரி. நான் க்ளீன் பண்ணிடுறேன். மறுபடியுமா? நீயா? Emily. எதிர்பார்க்கவே இல்லையே. உன்னை நான் வரவேற்கிறேன். வரவேற்கிறியா? நீ யார் என்ன வரவேற்கிறதுக்கு? நான் ஏற்கனவே வந்துட்டேன். மெகட்ரான், மனுஷங்களை வேணா நீ எப்படி வேணா அவமானப்படுத்திக்க. அதுதான் உனக்கு நல்லது. கூர்மையான நாக்கு அந்த அழுமூஞ்சி மனுஷங்களை கிண்ணம் துன்புறுத்தும். அதுதான் என் திட்டம். ஆனா நீதான் ரொம்ப 24 மணி நேரம் திறந்திருக்கிற மளிகை கடை மாதிரி இருக்கு. போய் அந்த மனுஷங்க மேல பொழி. இந்த நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்து. நீ நல்லா இருக்கியா? ஓ நோ. நான் எப்பவும் சொதப்பிட்டே இருக்கேன். நான் க்ளீன் பண்றேன். இதெல்லாம் என்னோட தப்பு தான். எல்லாத்துக்கும் எப்பவும் நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாருக்கும் இப்படி நடக்கிறது தான். அதுவும் இல்லாம நீ ஹெல்ப் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ற. நான் எப்பவும் எல்லாத்தையும் மோசமாக்கிடுறேன்ல. நான் மியா மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அவ ரொம்ப அழகா இருக்கா, நளினமா இருக்கா, ஸ்மார்ட்டா இருக்கா, சமையல்லாம் பண்றா. இந்த சமையல் விஷயத்துல மட்டும் எனக்கு ஐடியாவே இல்ல. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நான் ஏதாச்சும் நல்லது செய்ய போனா அது பெரிய சொதப்பலா தான் முடியுது. எதையுமே என்னால கரெக்டா பண்ண முடியல. எதுக்குமே லாய்க்கு இல்ல. எமிலி, நான் சீரியஸா சொல்றேன். உன்னை பத்தி நீ எல்லாம் இப்படி எல்லாம் பேசிக்க கூடாது. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோ. என்ன குப்பைக்காரரே, ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? என்ன நல்லா தின்னுட்டீங்களா? இல்ல சாப்பிடுறதுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்ன சோம்பேறி போஸ்ட்மேன், ஷாம்புக்கு கூட உன பிடிக்காது இல்ல. டாக்ஸ் இல்ல கேட்ஸ் கூட பார்த்து பயப்படுற ஒரே போஸ்ட்மேன் நீதான் நினைக்கிறேன். என்ன சொல்றேன்? மேக்கப் அழகா இருக்கு. நீ மட்டும் சர்க்கஸ்ல இருந்தேன்னா. அங்கிள், அங்க நீங்க பாத்தீங்களா? ஹே, என்ன நடக்குதுங்க?
உனக்கு அது ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு தான் அழகா இருக்கு. ரெண்டு பேரும் மேட்சிங் சாமுராய் மாதிரி அழகா. இந்த ட்ரெஸ் போடும்போது பாக்ஸஸ் போடுமா இல்ல பிரீஃப் போடுமா? ஏன் கேக்குற? இல்ல எனக்கு நிச்சயமா தெரியலையா, அதனால தான் நான் வந்து சாமுராய் கோமாளிகளா? உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு கூட வரல. நீ அண்டர்வேர் போட்டிருக்கதா? ஓ என்ன இது? யார பத்தி புரளி பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் வாய வலிக்காதா? பிளாஸ்ட் என்ன பெருசு? இந்த வயசுல கார் ஓட்டுறது நல்லது இல்ல. வண்டியை நிறுத்த மணி பாட்டுக்கு குதிச்சுட்டே யார் பார்க் பண்றது? சரி, காரை பார்க் பண்ணாம போயிட்டேன்னு உனக்கு ஃபைன் போட மாட்டேன். அப்படியே எழுந்திரிச்சு ஓடி போயிடு. தாத்தா எங்க இருந்து போ. சாமுராய் ரேஞ்சர்ஸா, நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் எல்லா கெட்ட விஷயத்தையும் கரெக்டா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். மக்களை பார்த்து தப்பா பேசுறது நல்ல விஷயம் இல்ல. உன்னை பத்தி நான் ஒண்ணு சொல்லுவேனே. 10 வயசு வரைக்கும் பைக்ல ட்ரைனிங் வீல்ஸ் இருந்துச்சு இல்ல? என்ன? மைக், நீ நல்லா இருக்கியா? அவன்கிட்ட என்ன சொன்ன? அப்புறம் நீ ப்ளூ ரேஞ்சர், நீ ரொம்ப போர் அடிக்கிறவன். கெவின், அடுத்து நீ கேவலமான சமையல்காரி. என்ன? இவன் எப்படி எல்லாரையும் பறக்க வைக்கிறான்னு எனக்கு புரியவே இல்ல. எல்லார்கிட்டயும் அவங்களோட குறைகளை தான் சொல்லிட்டு இருக்காம. ஜாக்கிரதையா இரு, இவன் ரொம்ப ட்ரிக்கியா இருக்கான். Come on, என்ன ட்ரிக்? நான் உண்மையை தானே சொல்றேன். என்னோட நோக்கம் அந்த உண்மை உங்களை காயப்படுத்தின அற்புதம். சிகப்பு திரைக்கு பின்னாடி இருக்கிற பொய்க்கார உனக்கு நரகம் தான். உன்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு. கடைசியில நீ மட்டும் தான் மிச்சம் போல இருக்கு. உன் வார்த்தைகள் என்ன எதுவும் பண்ணாது. ஜெய்டன் எதுவுமே எங்க கிட்ட மறைக்கல. நீ வார்த்தைகளால எல்லாரையும் காயப்படுத்துற மான்ஸ்டர். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் வார்த்தைகள் உண்மையா இல்லன்னா அவங்க இப்படி பறந்திருக்க மாட்டாங்க. இப்போ உன்னை பறக்க விடுற வார்த்தையை சொல்றேன் பாரு. நீ வந்து என்ன சொல்றதுக்குள்ள அவசரப்பட்டு தாக்குற? நீ ஒரு சரியான முட்டாள். வாய் பேக்கறியாது. மூளை இல்லாதவ, மனலூசு. ஏன் அவனால அவளை எதுவும் பண்ண முடியல? இப்படி பறக்க போற பாரு. எல்லாருக்கும் உன்னை கிண்டல் பண்ண பிடிக்கும். இந்தாடா, நான் தான் எல்லாரையும் வெட்டுவேன், நீ வெட்டக்கூடாது. என்ன பிரச்சனை இவளுக்கு? நான் எங்கேயாவது போய் முதல்ல இதை கண்டுபிடிக்கணும். யா, அப்படியே மொத்தமா ஓடி போயிடு. இவன் இப்படியே ஓடி போக மாட்டான். நிச்சயமா திரும்பி வருவான்னு எனக்கு தோணுது. அந்த நைலாக் ஒரு புல்லி. அடுத்தவங்க ஃபீலிங்ஸை காயப்படுத்துறது அவனுக்கு பிடிக்கும். அவன் மென்டல் பெயின் கொடுப்பான், அது பிசிக்கல் பெயினா மாத்துவான். நான் எதிர்பார்க்கல. இனிமே இது ஒர்க் அவுட் ஆகாது. இங்க பாரு, எனக்கு ட்ரைனிங் வீல்ஸ் இருந்துச்சுதான், ஆனா அது எனக்கு தேவைப்படல. அப்புறம் நான் நல்ல சமையல்காரி இல்லையா? ஆமா, யா, நான் பேசுறது உங்களுக்கு போரா இருக்கா? நீ ரொம்ப ஒழுங்கா டிசிப்ளின்டா இருக்க கெவின். ஒரு சாமுராயா இருக்க இது நல்ல தகுதி தான். யா, நீ சொல்றது கரெக்ட், உண்மைதான். நெமலியை மட்டும்தான் அவனால எதுவுமே பண்ண முடியல. அவனுக்கு நம்மள மட்டும்தான் எப்படி காயப்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கு. ஏன் இவளை மட்டும் எதுவுமே பண்ண முடியல? ஒருவேளை எமிலி கிட்ட ஸ்பெஷல் பவர் ஏதோ இருக்கோ என்னமோ. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சின்ன வயசுல என்ன நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. நான் சோகமாயிடுவேன். ஆனா என் அக்கா தான், யாரு எது சொன்னாலும் நீ அதை காதுல வாங்கிக்காத, அது உனக்கு இல்லைன்னு நினைச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. நானும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். அதனால நயலாக் என்ன பார்த்து அப்படியெல்லாம் பேசும்போது அது எதுவுமே என் காதுல விழல. நான் அதை கண்டுக்கவும் இல்லை. அப்புறம் ஏன் உன்னை பத்தி எப்போ நீயே தப்பா பேசிக்கிற? அதுக்கு அர்த்தமே இல்லையே. நீ உன்னை அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல, ஆனா மைக், ஐம் சாரி. அது மைக், நான் எல்லாக்கால அவளை காயப்படுத்த முடியல, ஆனா நீ அவளை காயப்படுத்துற. ஓ, நான் இது அந்த மான்ஸ்டர்ஸ் எவ்வளவு கொடுமையானவங்கிறதுக்கான ஞாபகார்த்தமா இருக்கட்டும். அங்கிள் பால்க், நம்ம நிஜமாவே சாமுராய் வாரியர்ஸா ஆக முடியுமா? நான் இன்னைக்கு எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஸ்பைக்,
ஒரு சாமுராய் தன்னைத்தானே சந்தேகப்படக்கூடாது. இப்போ ஒண்ணு புரியுது, நாம இன்னும் கடினமா ட்ரைனிங் பண்ணணும். புரியுதா? மனம் தளரக்கூடாது. கோசமே. அந்த மான்ஸ்டரை தேடி போகலாம். நாம யாருங்கிறத காட்டலாம். நீ வாசிக்கிறது கேவலமா இருக்கு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசின உன் 3 கண்ணையும் நோண்டிடுவேன். அப்புறம் கண்ணு தெரியாத குருடனாதான் நீ சுத்தணும். கொஞ்சம் பொறுமையா இருட்டாயோ. நெகட்ரான் பவர் இன்னும் ஒர்க் பண்ணதானே கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கறோம். அவ்வளவுதான். யா, அந்த பவர் என்ன விட்டு போகலன்னு எனக்கு தெரியும். யாரை எந்த வார்த்தைகள் காயப்படுத்தணும் தெரியும். ஆனா அந்த எல்லோ ரேஞ்சர் பொண்ணை மட்டும் என்னால ஏன் காயப்படுத்த முடியல? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கிண்டல் பண்ணுவ? நில்லு. நீ போய் ஓய்வெடுத்துக்க. இந்த வாட்டி முடியாது. போதும், நிறுத்து. உன் மேல கூட எனக்கு கோபம் வரும். புரியுதா? சரி. மெகட்ரான், சான்சியோ நதியுடைய தண்ணி அளவு அதிகமாயிட்டு தான் இருக்கு. அதனால சீக்கிரமா அங்க போ. ஆமா, நீ வேலைக்கு போ. அந்த உலகத்தை அடிக்கவும் ஆயுதமானவன் நாங்க பயன்படுத்து. என்னோட வார்த்தைகள் எல்லாரையும் காயப்படுத்துறது நான் உறுதிப்படுத்துவேன். இந்த முறை அந்த எல்லோ ரேஞ்சரையும் நான் விட மாட்டேன். ஹே எமிலி, இதோ பார், அங்க நான் ஓவரா பேசிட்டேன். அது ரொம்ப தப்பு. அதுக்காக சாரி. பரவாயில்ல, நீ சொன்னது கரெக்ட். நிஜமா நான் எப்பவும் அழுமூஞ்சே தான் இருந்திருக்கேன். ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்க மாட்டேன். எதுலயும் நான் கரெக்டா இல்ல. எப்பவுமே எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. சரிண்ணா. சரி, நான் ஃப்ளூட் வாசிக்கும் போது என் மனசுக்கு எதமா இருக்கும். அந்த இசையில என்னோட சோகத்தை எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன். சரிண்ணா, நீ நல்லா இருக்கியா? அப்புறம் அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சாமுராய் ரேஞ்சரா அவ இடத்துக்கு நான் வரணுங்கிற நிலைமை வந்தப்போ அவதான் அழ ஆரம்பிச்சா. சாரி, என்னால நீ பெரிய ஆபத்துல போய் மாட்டிக்க போற. என்னால அதை பத்தி யோசிக்க கூட முடியல. அப்போதான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன், நான் அழக்கூடாதுன்னு. என் அக்காவுக்காக நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டேன். என் அக்காவோட இடத்த நிரப்பணுங்கிற முயற்சியில என்னோட இன்செக்யூரிட்டிஸ் எனக்கு கொஞ்சம் திரும்ப வந்துருச்சு போல. என்ன நானே காயப்படுத்திக்கிறத நான் நிறுத்தலைன்னா அப்புறம் எப்படி மத்தவங்களை என்னால காப்பாற்ற முடியும்? ஐம் சாரி. எமிலி, சாரி சொல்றத முதல்ல நிறுத்து. இங்க சாரி சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாம் ஏன் தப்பு தான். நான் இங்க ஜேடனை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் உன்கிட்ட தோத்துட்டேன். உன்னை நீயே இன்செக்யூர்னு சொல்றேன்னா அப்ப நான் யாரு? நான் அப்படி உன்னை ஹர்ட் பண்ணிருக்க கூடாது. ஓ, நைலா கலர்ட். நீயா இருக்க பயப்படுறது இல்ல, நான் அதை அட்மையர் பண்றேன். மறுபடியும் நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவா, அது எனக்கு தெரியும். தேங்க்ஸ் எம். பிரமாதமான மால், எவ்வளவு நல்ல டீல்ஸ் எல்லாம் இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாளைக்கு ஷூ வாங்க வரலாம். இன்னும் நிறைய பணம் சேமிக்கலாம். இன்னும் பணம் சேமிக்கலாமா? உங்களை விட்டா ஒரு மொத்த மாலியம் காலி பண்ணிட்டு இன்னும் திருப்தி இல்லைன்னு சொல்றவங்க தானே நீங்க? Oh yeah, இன்னும் சக்தி இருக்கு. அப்படியே நில்லு. நீ ஒரு புல்லுன்னு இது வரைக்கும் யாராவது சொல்லிருக்காங்களா? நிறைய வாட்டி என்ன பத்தின நல்ல விஷயங்கள் எப்பவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க.
என்றென்றும் மனசுடைஞ்ச சாமுராய். உங்களை பத்தின உண்மைகள்லாம் எனக்கு தெரியும். அந்த உண்மையெல்லாம் இப்ப உடைக்க போறேன். ஒரு சாமுராய் எப்போ நீ குறைச்சு எடை போடக்கூடாது. உன்னுடைய ட்ரிக் எங்களை இன்னொருவேட் எதுவும் பண்ணாது. ஆமா, உன்னை சும்மா விட மாட்டோம். உன்னை இப்ப எதிர்க்க தயாரா தான் வந்திருக்கோம். மென்டரோட செல்ல பிராணி. கெவின், அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காத. இது நல்லதுக்கே இல்ல. இவனுக்கு மியூட் பட்டன் இருக்கான்னு தேடலாம். பலவீனமானவங்க போயிடுங்க. நான் எல்லோ ரேஞ்சரை பழி வாங்க தான் வந்திருக்கேன். யாரு? நானா? உங்க கூட சண்டை போட என் மூகர்ஸ் அனுப்புறேன். ஓட்டிங்க. ஃபயர் ஸ்லாஷர். சாமுராய் ரேஞ்சர்ஸ் கூட பேட்டில் பண்ண வந்துட்டா. கண்டிப்பா உங்களுக்கு எப்பவுமே தோல்விதான். ஸ்கை ஃபேன். இதோ என்னோட ஃபேன் கிளப்ல ஜாயின் பண்ணுங்க. ஆட்டோகிராஃப்ல கிடைக்காது. உன்னை இப்ப என்ன பண்ற பாரு. எத்தனை பேர் வந்தாலும் சுத்தி சுத்தி அடி பண்ணனா முடிஞ்சா வந்து முயற்சி பண்ணுங்க. உங்களை எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றதா என்னோட வேலை. என்கிட்ட தானே மோத வந்தப்பா. தம்பி சொதப்பல் அழுமுஜே. குச்சியும் கல்லும் என் எலும்பு வேணா உடைக்கலாம். ஆனா உன் வார்த்தை என் மனசை உடைக்கவே உடைக்காது. நான் அவமானப்படுத்தத உன்னால எப்பவுமே அழிக்க முடியாது. நான் எப்படி உன்னை உடைக்கிறேன்னு பாரு. உன் வார்த்தைகள் என்ன காயப்படுத்தாது. உன் அக்கா அளவுக்கு உன்னால எப்பவுமே திறமையா இருக்க முடியாது. புடிச்சிட்ட. என்னடா பண்றீங்க? அடி வாங்கி கிட்ட வந்துட்டே இருக்கீங்க. ஓடி போங்கடா. நீ ஒரு காத்து போன பலூனே. ஏய் பச்சை பட்டாணி, ஒழுங்கா அப்படியே போயிடு. நான் அங்க வந்தேன்னா மொத்தமா உன்னை கிழிச்சு எரிஞ்சிடுவேன். ஜெமினி பின்னாடி போ. நான் இவனுக்கு பாடம் கத்து கொடுக்கிறேன். ஃபார் ஸ்பியர் லிவ் ஸ்ட்ராங். இந்த சாதாரண என்னை எதுவுமே பார்க்க முடியாது. முயற்சி பண்ணிக்கிறோம். பண்ணு. தயாரா இருக்கேன். சிம்பிள் பவர் ஸ்டாப். உன் வாயை அடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்ப கலக்குறோம் பார். ரெடி. உன்னை பத்தி நல்ல விதமா சொல்ல என்கிட்ட எதுவுமே இல்ல. அதனால இதோட முடிச்சுக்கலாமா? நல்லா பண்ணு. ஜெய்டன், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஃபயர் ஸ்மாஷர். கேனன் பிளாஸ்ட் மோட். லாக் அண்ட் லோட். 5 disc beetle cannon. உனக்கு டாடா தான் லாக். கேனன் பிளாஸ்ட். எமிலி, நீ சூப்பரா பண்ணிட்ட. தேங்க்ஸ். நீதான் அதுக்கு ஹெல்ப் பண்ண. அதுக்குள்ள எப்படி கொண்டாடுவீங்க? என்ன நீங்களே மெகா மான்ஸ்டரை உருவாக்கிட்டீங்களே. Beard folding zone. Dragon folding sword. Turtle folding zone. Lion folding sword. Mega power. Yeah. Zord Samurai. சாமுராய் மெகா ஜோன். நாம் ஒன்றிணைந்து விட்டோம். 3 கண்ணு ஜெப்பர் ஜோய். பிரிச்சு விளையாண்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை நிராயுத பாணி ஆக்குறேன். கரெக்டா சொல்லு. எட்டி உதைப்போ. மை காம்போ கிக்குக்கு நீ ரெடியா? நல்ல யோசனை. சேர்ந்து அடிப்போம். கோ.
ஏய், என் முகத்தை என்ன பண்ற மறாதது ஒண்ணு. நான் திருப்பி வந்துட்டேன். ரெடி ஜேடன்? அவன் பிறக்கும் போதே ரெடி. இந்த இப்ப இதையும் வாங்கிக்கோ. நாம அடுத்த வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். மிடில் சோ. என்ன கடுப்பேத்தாம போயிடு. சாமுராய் ஆர்ட்டிலரி. அவனை தம்சம் பண்ணுவோம். வேற யாரும் அந்த வேலையை பாக்குறாங்க போல இருக்கு. என்ன கேவலமான தலையா இருக்க. நீ இப்ப என்ன பண்ண போற? இப்போ உனக்கு தெரியும் பாரு. ஆட்டத்தை இப்பவே முடிச்சிடலாம். நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். நீ பெருசா வளர்ந்த தகர டப்பா அவ்வளவுதான். வா, எனக்கு சண்டை போடு. இந்த நைலாக்கோட அவமானங்களை நாம காயப்படுத்துவோம். ஏய், நான் உங்களை பத்தி சொன்னதுல நீங்க காயப்பட்டு என்னை இப்ப பழி வாங்க வந்திருக்கீங்களா? நான் கொடுத்த அவமானங்கள் எனக்கே திரும்ப வருது. சாமுராய் ரேஞ்சர்ஸ், வெற்றி நமக்கு தான். நாம ஜெயிச்சிட்டோம். நாம ஓ நோ. எமிலி, நல்லா இருக்கியா? எழுந்துரு எமிலி, எழுந்துரு. நம்ம ஜெயிச்சிட்டோம். எழுந்துரு. எமிலி நல்லா இருக்கேன்னு சொன்னாலே தவிர அந்த நைலாக் வார்த்தைகள் நிஜமா அவளை காயப்படுத்திருக்கு. நல்லா சண்டை போட்டா கண்டிப்பா எல்லாருக்கும் மனசுக்குள்ள கஷ்டங்கள் இருக்கும்ல. நிஜமா கலக்கிட்டா இன்னைக்கு. நைலாக்கை எதிர்த்து இவ சண்டை போட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது. செம்ம தில் இவளுக்கு. இவ அக்கா பெருமைப்படுவா. என்னால மறக்க முடியாத சத்தம் இது. ஐஸ்கிரீம் ட்ரக் என்னோட ஃபேவரட். கேப்சன் சார்ல இன்னும் சத்தம் நல்லா இருக்கு. யாராவது ஐஸ்கிரீம்னு சொன்னீங்களா? எழுந்துட்டியா நீ? சீக்கிரம் அந்த ட்ரக்க பிடிக்கணும். வாங்க காய்ஸ். சீக்கிரம் ஓடு மைக். ஏய், நிறுத்து சொல்லு, நிறுத்துங்க. வண்டியை. நிறுத்துங்க.